அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பெரும்பாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை வலியுறுத்தி தான் வீடியோக்கள் போடுறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு 20 வருஷத்துக்காவது இருக்கணும். பொறுமையாக குவாலிட்டியான பங்குகளை அல்லது குவாலிட்டியான இண்டெக்ஸை மியூச்சுவல் ஃபண்டு டைரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். நம்மளுடைய மெயின் ஸ்கில் செட்டை நல்லா அப்ஸ்கில் பண்ணி அதில் இன்கம்மை நல்லா ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் இல்லை நானுமே கூட யங்ஸ்டர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்குவேன். ஒரு 8-9% போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக நம்ம வருஷத்துக்கே 8% தான் எஃப்டியில் ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 9% ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 மாதத்துலேயே கிடைச்சிரும். ஸோ அதை விற்றுட்டு வெளியில் வந்துடுவேன். புரியுதுங்களா? இது நானுமே பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில். இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஐ எம் வெரி ஷுவர் கேட்குற நீங்களும் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட உங்களுக்கு 2 ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுக்கான நோக்கம். இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் கொடுக்குற ஐடியானால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அல்லது நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் அல்லது நான் இதை ப்ரொமோட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இப்படியாவது யோசிச்சு பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தப்பாக முடிவெடுத்தாலும் அந்த தவறுகள்லேருந்து உங்களுக்கு திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன். என்ன தான் சொல்ல போகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம வீடியோக்களில் பழசு பேசுனது தான். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், இந்த 8-9% நம்ம நினைக்கிறோம் இந்த ஸ்டாக்கு கீழே வந்துருச்சு, இப்போ ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி வாங்கி வைப்போம். அது 9% போயிடுச்சுன்னா விற்றுட்டு வெளில வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷம். அதே இது மேலே போகாமல் கீழே போயிடுச்சுன்னா வைக்க மனசு வராது. பெரும்பாலும் நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி 10% மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ண மனசு வருதோ, அதே மாதிரி 10% கீழே போனால் லாஸை புக் பண்ணுறதுக்கும் மனசு வரணும். இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது, நான் கொடுக்கவும் கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐசிஐசிஐ டைரக்ட் மாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கிளாடியேட்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்னே ஒரு செக்ஷன் போட்டு அதில் எது ஸ்டாப் லாஸு, எவ்வளவு டார்கெட்டு, எது என்ட்ரி ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ட்ரேடிங் கிடையாது. புரியுதுங்களா? இது ட்ரேடிங் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்கோ அல்லது அந்த அந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கோ கிடையவே கிடையாது. இது என்னன்னா, நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி வைக்க போகிறீங்க. நார்மல் ஈக்விட்டி மாதிரியே வாங்கி வைப்பீங்க. ஆனால் லாங் டேர்முக்கு வாங்கி வைக்க மாட்டீங்க. ஒரு ப்ராஃபிட் வந்தால் விற்றுருவீங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கீங்க. நீங்கள் ஐபிஓ வரும், ஐபிஓவில் போய் நீங்கள் பெட் பண்ணுவீங்க. 4-5 அக்கௌண்ட் உங்கள் ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட் மூலமாக அப்ளை பண்ணுவீங்க. யாருக்கு கிடைச்சாலும் கிடைச்ச உடனே அந்த மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் பொழுது ப்ராஃபிட் வந்தோடனே விற்றுட்டு வெளில வந்துடுவீங்க. சரிங்களா? இந்த விஷயத்தில் என்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாற்றுறாங்க அப்படிங்கிறத தான் நான் இப்போ பேச போகிறேன். அதில் இருந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்பையும் கொடுக்க போகிறேன். அது ஒரு முக்கியமான டிப்பு. அதையும் தெரிஞ்சுட்டு போங்க. ஐபிஓ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வசமாக மாட்டுவாங்க. எப்போ தெரியுமா? புல் டு பியர் போகிற அந்த டெரிட்டரியில் நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு அது பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது புரிதல் இல்லாமல் ஏகப்பட்ட காசுகளை இழப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புல் மார்க்கெட்லேயே சில ஐபிஓஸ் அவங்கள நல்லா வச்சு செஞ்சு விட்டு போகும். என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன நடக்குது தெரியுமா ஐபிஓ மார்க்கெட்டில்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லிஸ்ட் ஆகிற பெரும்பாலான ஐபிஓ ஸ்டாக்ஸ் நல்ல ப்ராஃபிட்லேயே லிஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக? அது உண்மையும் கூட. இப்போ 100 ஐபிஓ லிஸ்ட் ஆகுது அப்படின்னா குறைஞ்சது 75 ஐபிஓ உங்களுக்கு ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகும். ஆனால் அந்த 75%லையும் நல்ல ப்ராஃபிட் 50%, 100%லாம் ப்ராஃபிட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். மித்த ஒரு 60-65% ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30%, 20% அல்லது 40% இந்த மாதிரி இனிஷியலாக காட்டிட்டு நீங்கள் அதனால் விற்கக்கூட முடியாது. புரியுதுங்களா? அதுக்குள்ளே உங்களை முந்திட்டு வேற யாரோ விற்றுருவாங்க. சடனாக குறைஞ்சு உங்களுக்கு ஒரு 12% அந்த மாதிரி லாபம் தான் கிடைக்கும். நீங்கள் விற்றுருந்தீங்க அப்படின்னா ஓரளவு தெரியும். சரி, இவ்வளவு கதை கட்டுறேனே, ஐபிஓவில் எப்படி லாஸ் ஆக முடியும் அதை சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா,
ஐபிஓவில் இந்த மாதிரி 10% சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல ப்ராஃபிட் 100% கிடைக்குங்கிற அந்த மாதிரி ஐபிஓ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கும் கிடைக்காது. 10,000 ரூபாய்க்கு கிடைக்குமா? கிடைச்சாலே அதிர்ஷ்டம். பெரும்பாலும் அலாட் ஆகாது. அலாட் ஆனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அலாட் ஆகும். அதில் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் 100%, 150% போகும்போது சில ஆயிரங்கள் கிடைக்கலாமா இருக்கும். சரி, இதே ஸ்ட்ராட்டஜியோடைய நீங்கள் தொடர்ந்து ஐபிஓவாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஜங்கான ஐபிஓவில் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற 1 லட்சத்துக்கும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருடைய அக்கௌண்ட்லேருந்தும் அப்ளை பண்ணுற காசுக்கு முழுவதுமாக அந்த ஷேர் கொடுக்கப்படும். அந்த ஷேர் லிஸ்ட் ஆகும் பொழுது 60% டவுனில் வந்து லிஸ்ட் ஆகும், அல்லது 30% டவுனில் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஐபிஓ ப்ரைஸையே அந்த ஸ்டாக்கு தொடாது. நீங்கள் வந்து பெரும்பாலான ஐபிஓ ஸ்டாக்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் முதற்கொண்டு பாருங்கள், அதுவே நல்ல வேல்யூவேஷனில் வந்து வந்த ஸ்டாக்கு, அதுவே வந்து பாருங்கள் ஐபிஓ ப்ரைஸுக்கு இன்னும் வரலை. இந்த மாதிரி டவுன் டர்னில் இருக்கும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஐபிஓவில் வந்து நிறையா பேர் முன்னாடியே முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல, அதாவது பப்ளிக் லிஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களாம் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஐபிஓக்கு வருவாங்க. அதே போல் வந்து ப்ரொமோட்டருக்கு வந்து ஒரு லாக்இன் பீரியட்லாம் இருக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் விற்கணும், அல்லது சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் இவ்வளோ வருஷம் தான் கழித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம்ஸ்லாம் இருக்குது. அந்த நாம்ஸு அந்த பீரியட்லாம் முடிய அந்த ஐபிஓ ப்ரைஸுக்கே வந்து அந்த ஸ்டாக்கு தொடுறதுக்கு வந்து எப்படி ஒரு 4-5 வருஷம் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் தான் நம்ம போய் பார்த்துவோம். நல்ல ஐபிஓலாம் உங்களுக்கு வெறும் 10,000க்கு அலோகேட் ஆகும். சொத்த ஐபிஓலாம் 1 லட்சம் ரூபாய்க்கு அலோகேட் ஆகும். இந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்து மாட்டிக்க கூடாது. அப்போது என்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தான் நீங்கள் கிரே மார்க்கெட் ப்ரீமியமை செக் பண்ணலாம், தப்பு கிடையாது. நல்ல ப்ரொமோட்டர்லேருந்து வர்ற ஐபிஓவா, இப்போ டாட்டாட்டேருந்து வர்ற ஐபிஓவா, டாடா டெக்னாலஜிஸா, பஜாஜ் குரூப்லேருந்து வர்ற பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸா, இந்த மாதிரி ரொம்ப ரெப்யூட்டடான ஐபிஓக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஐபிஓஸுமே நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ரொமோட்டராக இருந்தாலும் அவங்களோட ஐபிஓஸ் வந்து இப்போ பாருங்கள், டாடா டெக்னாலஜிலாம் கீழே வந்துருச்சு, ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணி தான் வந்து வாங்கணுங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஐபிஓவில் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகட்டும், என்ன மாதிரி ரிட்டர்னை வந்து ஒரு 4 வருஷம் கழித்து கொடுக்குறாங்க, எந்த ப்ரைஸில் வந்து அவங்க கன்சாலிடேட் ஆகுறாங்க, அந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக்கினுடைய பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன், புரிஞ்சுங்களா? அது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு குயிக்காக ஒரு ப்ராஃபிட் வேணும். அப்போது ஐபிஓலையே அட்லீஸ்ட்டு நல்ல ப்ரொமோட்டர் இருக்க டாடா டெக்னாலஜிஸ் அல்லது பஜாஜ் குரூப்பு அல்லது வந்து அசீம் பிரேம்ஜி அல்லது வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் ஜியோலையுமே கொஞ்சம் ரிலையன்ஸ் ஜியோலாம் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப கமர்ஷியல், புரிஞ்சுங்களா? அதாவது ரிலையன்ஸ் ஜியோவோட பேலன்ஸ் ஷீட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் புரியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும், புரிஞ்சுங்களா? டேட்டாலாம். ஆனால் ஸ்ட்ராங் ப்ரொமோட்டரு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் வந்தோடனே விற்றுட்டு வெளில வந்துடலாம். ஒருவேளை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் போயிடுச்சு, உங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னாலும் இந்த ஐபிஓ ஸ்டாக்ஸை நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். டாடா டெக்னாலஜிஸை தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஐடிசி ஹோட்டல் கூட டீமர்ஜ் ஆச்சு, அது ஐபிஓ லிஸ்டிங் கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போ ஐடிசி ஹோட்டலுமே வந்து கீழே போயிடுச்சு, புரியுதுங்களா? நெகட்டிவாக வந்து கீழே போகுது. இப்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் அட்லீஸ்ட் ரெக்கவரி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப் இருக்கிற ஐபிஓவில் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சின்ன டிப்பு. ஏன் அப்படின்னா, பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம எடுக்கிற அந்த பெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்களால ரெக்கவரே ஆக முடியாதுங்க. நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க ஸ்டாக்கு, அதெல்லாம் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகணும்ல. இப்போ பியர் மார்க்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கெல்லாம் அடிஞ்சு கீழே போயிடும். ஆனால் மேலே எழும்புறதுக்கு அந்த ஸ்டாக்குக்கு வந்து என்ன தகுதி இருக்குது? நல்ல ப்ரொமோட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல பிஸ்னஸ், நல்ல பொட்டன்ஷியல் குரோத் இருந்தால் தானே அது மேலே வரும். ஸோ அட்லீஸ்ட்டு ஐபிஓலையே நான் வந்து நல்ல ஐபிஓவில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுங்கள். அப்போ நல்ல ஐபிஓ அப்படின்னா எந்த ப்ரொமோட்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் பேசுகிறத நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரொமோட்டர்லாம் யார் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான் ஐபிஓ பொறுத்த வரைக்கும். நார்மல் ஸ்டாக்குக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதையும் தொடர்ந்து கேளுங்க. சரி, ஐபிஓ பற்றி பேசிட்டேன். நார்மலாக ஒரு ஸ்டாக்கில் நான் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே அதே கான்செப்ட் தான் அப்ளை ஆகும். நல்ல ப்ரொமோட்டர் உள்ள நல்ல ஸ்டாக்கை
நீங்கள் கணிச்சு வந்து எடுக்கலாம். உதாரணமாக நான் தொடர்ந்து விப்ரோ ஸ்டாக்கை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். விப்ரோ வந்து டீமர்ஜர், அதாவது போனஸ் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது போனஸ் ஷேருக்கு முன்னாடி விப்ரோவோடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ₹570 டு ₹580. நீங்கள் விப்ரோவை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு எப்போ தரமா பிடிச்சிருக்கணும்? இந்த ₹570 முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 350 டு 380ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பரான ரேஞ்சு. ஆனால் இந்த விப்ரோ போனஸ் கொடுக்கும் பொழுது தான் நிறைய பேர் ஆக்டிவாக வந்து எப்போ கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்க. அந்த சமயத்துலையுமே என்னுடைய ஒப்பீனியன் வந்து அந்த ஸ்டாக்கு காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது தான். 570 அப்படிங்கிறது விப்ரோவுக்கு காஸ்ட்லியான ப்ரைஸு தான். ஆனாலும் நீங்கள் எடுக்கிற பெட்டு ஷார்ட் டேர்ம் பெட்டு. சரியா? ஷார்ட் டேர்ம் பெட்டுனா என்ன? நான் ₹570னாலும் ஓகே தான், நான் வாங்குவேன். ஆனால் எனக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு 9% ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை விற்றுட்டு வெளில வந்துடுவேன். சரி, இப்போது இந்த மாதிரி பெட் எடுக்கிறதுக்கு விப்ரோ நல்ல ஸ்டாக்காக தான் இருந்திருக்கும். எப்படின்னு சொல்கிறீங்களா? விப்ரோ கண்டிப்பாக நல்ல ப்ரொமோட்டர், விப்ரோ நல்ல பிஸ்னஸில் இருக்காங்க, ரொம்ப வருஷம் இருக்கிற கம்பெனி. சரிங்களா? இது எல்லாமே எல்லா ஸ்டாக்குக்கும் காமனாக பொருந்தும். அப்போது நீங்கள் பெட் எடுக்கிற ஸ்டாக்கு, அதாவது ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்கு ஒரு நல்ல கம்பெனி. நீங்கள் அந்த ஷார்ட் டேர்ம் பெட்டு எடுத்து தோத்தாலும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சிருக்கிற பட்சத்தில் திரும்பி ரெக்கவர் ஆகி வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து மொத இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய சேஃப்டி டிஃபென்ஸ் வந்து அங்கே இருக்குது. சரி, ரெண்டாவது அப்ரோச் என்ன அப்படின்னா, விப்ரோவுடைய வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், P/E ரேஷியோ எப்பொழுதுமே இன்ஃபோசிஸ், டிசிஎஸை விட வந்து கம்மியாக தான் வந்து வேல்யூவேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அதுலேயே வந்து ஒரு சேஃப்டி, வேல்யூவேஷன் சேஃப்டி உங்களுக்கு கிடைக்கிது. ஒன்று. ரெண்டாவது, விப்ரோங்கிற ஸ்டாக் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா? டிவிடெண்ட்டும் அள்ளி தர்ற பங்கு 2. மூணாவது, விப்ரோ வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ₹570 இருக்கிற ஸ்டாக்கு போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 2ஆக உடையும். 2ஆக உடையும் பொழுது எவ்வளோ வரும்? ₹265 கிட்ட வரலாமா? சரிங்களா? 250, ஒரு 250, 260, 280 வரலாம். சரியா? 280 வச்சா தான் 560. சரிங்களா? அப்போ 285 வச்சா 570. சரியா? ₹285 அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய போனஸுக்கு அப்புறம் வர்ற ப்ரைஸு. போனஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இருக்கிற ஒரு ஸ்டாக்கை 2ஆக தர்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. ஆனால் போனஸ்க்கும் ஸ்ப்ளிட்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இவங்க போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஏகப்பட்ட காசு இருக்குது. அந்த கேஷை வந்து அவங்க வந்து திருப்பி வந்து ஸ்டாக்காக வந்து லிக்விடேட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். சரி, போனஸ் தர்றதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்குமே ஈக்விட்டியாக வாங்கி வச்சு பண்ணுறோம். அந்த ஈக்விட்டியுமே நல்ல குவாலிட்டியான பங்காக வாங்கி வைக்கிறோம். அந்த குவாலிட்டியான பங்குமே வந்து ரிலேட்டிவ்லி வேல்யூவேஷனில் கம்மியாக இருக்குது. அந்த குவாலிட்டியான பங்குமே வந்து பின்னாடி மேலே எழும்பிடும். அந்த பங்கு டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. அந்த பங்கு போனஸில் வந்து இப்போ வந்து லிக்விடிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மீனிங் ₹570 கொடுத்து வாங்க முடியாதவங்க ₹285 கொடுத்து வாங்குவாங்க தானே. அதாவது டிமாண்ட் வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு பெட் எடுக்கிறீங்க. ஸோ இப்படி கணிக்கிறீங்க. ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, US டாலருக்கு அகேன்ஸ்டாக INR டிப்ரிஷியேட் ஆகிட்டே வந்துச்சு. ₹81 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இப்போ ₹87. கிட்டத்தட்ட உங்களுக்கு 8% கரன்சி டிப்ரிசியேஷன்லேயே வந்து கிடைக்கிது. சும்மா உட்காந்துக்கிட்டே இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து பாருங்களேன், அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ்லாம் மேலே இருக்குது அப்படின்னா இந்த கரன்சி டிப்ரிசியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கணிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி எந்தவித ப்ராஃபிட்டும் பண்ண வேணாம், அதே பிஸ்னஸ் ரன் பண்ணாலே அவங்களுக்கு 8% வந்து காசு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அதுதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு பெட் எடுக்கிறீங்க. டேரிஃபில் வந்து ட்ரம்ப் போட்டாலும் ட்ரம்ப் வந்து கார்ப்பரேட்டுக்கு ரொம்ப வந்து ப்ரோவான பர்சன். அதாவது அவர் வந்து இந்த பிஸ்னஸ் லைக் மைண்டட் பீப்புள் தான். புரியுதுங்களா? அதாவது எக்கானமிங்கிற என்விரான்மெண்ட்டோட எக்கானமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சனாலிட்டி தான் ட்ரம்ப். ஆனால் அவங்களுடைய எக்கானமிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக ஐடி பட்ஜெட்டில் அதிகமாக வந்து அலோகேட் பண்ணுவார் அப்படிங்கிற மார்க்கெட்டில் நிறைய நியூஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கணிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் அட்லீஸ்ட் வந்து பெட்டு, அதாவது ஈக்விட்டி லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கு நல்ல குவாலிட்டியான பங்களை எடுக்கிறீங்க. இப்போ ₹285 இருந்த ஸ்டாக்கு ₹310 மேலெல்லாம் போச்சு. அந்த சமயத்தில் வந்து
நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற பெட்டு தவறாக அமைஞ்சாலும் விப்ரோங்கிற ஸ்டாக்கு திருப்பி வந்து ரூ. 380, அதாவது என்னென்னா போனஸுக்கு முன்னாடி வந்து இருந்த ரூ. 380 ரேஞ்சுக்கு போகலாம். ஆனால் திருப்பி வந்து ரெக்கவர் ஆகி உங்களுக்கு மேலே வந்துடும். இது புரியாமல் தவறான ஸ்டாக்கில், ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் அல்லது புரியாத கம்பெனியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக பெட் எடுத்து அது லாஸ் ஆகி அந்த ஸ்டாக்கை பிடிச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே இறங்கிட்டே இருக்கும். 100% கீழே விழுந்துருச்சு அப்படின்னா திருப்பி எழும்புறது 200% வந்து மேலே எழும்பணும். புரியுதுங்களா? அதாவது ரூ. 100 இருக்கிற ஸ்டாக்கு ரூ. 50 ஆயிடுச்சு அப்படின்னா ரூ. 100க்கு 50% தான் வந்து ரூ. 50. ஆனால் ரூ. 50 ரூ. 100 வரணுங்கிறது உங்களுக்கு 100%. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நல்ல பங்கில் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதாவது விளையாடணுன்னே அவசியம் இல்லை. எனக்கு கேட்டால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மனசை தான் கெடுத்துக்கிட்டு இப்படி மாற்றி மாற்றி போடுறதுனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, குயிக் மணி தான் வரும். குயிக் மணிக்காக வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றது நல்ல விஷயமே கிடையாது. நீங்கள் குயிக் மணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 20 வருஷம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்குன்னு வச்சுருக்கிற ஹோல்டிங்கையும் நீங்கள் வந்து உங்களை டெம்டேஷனில் வைக்க தான் செய்வீங்க. ஸோ பொறுமையாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு 20 வருஷம் அல்லது கோல் பேஸ்டுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 லட்ச ரூபா போட போகிறேன், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு 5 வருஷத்துக்கு போட போகிறேன். அந்த 5 லட்சத்தை வந்து 15 வருஷம் அடுத்து வெயிட் பண்ண போகிறேன். 20 வருஷம் கழித்து இந்த 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாயை எடுத்து அந்த 20 வருஷம் கழித்து என்னோடய பையனுடைய படிப்பு செலவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து கோல் பேஸ்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. நன்றி. ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். சரி, இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். சரி, அதை வேறு வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நன்றி, வணக்கம்.